Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? சோ காதலர் தினம் ஸ்பெஷலாக நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் கப்பிள்ஸ்னு மட்டும் இல்ல பெஸ்ட் லவர்ஸ் யாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ போட்டுருக்கணும் அப்படினா அனிமேல இருக்கக்கூடிய மொரட்டு சிங்கிள்ஸ் பத்தி தான் வீடியோ போட்டுருக்கணும். பிகாஸ் நம்மளுமே ஒரு சிங்கிள் இல்லையா? சரி அந்த வீடியோ அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை போடுறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், இப்போ நீங்க பார்க்க போற லிஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேரோட லிஸ்ட் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம அந்த லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் அது கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ரைட். இப்போ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்க மால்டோ பை. இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸ்ல இருக்கிறது அஷிராமா செஞ்சு மற்றும் மிட்டோ உசுமாக்கி. அஷிராமா செஞ்சு யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மிட்டோ அப்படின்றவங்க யாருன்றது ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கும். மிட்டோ பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க. நம்ம அஷிராமாவுக்கும் உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அஷிராமா செஞ்சுக்கு எந்த அளவுக்கு சாக்ரா இருக்கோ அதே அளவுக்கு உசுமாக்கி கிளானை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாக்ரா லெவல் பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே நம்ம அஷிராமா செஞ்சு என்ன பண்ணுவாருன்னா அவர் கேப்சர் பண்ணி கொண்டு வந்த 9 tailed beast இருக்குல்ல, அதை குராமா இருக்குல்ல, அதை மிட்டோ உசுமாக்கிக்குள்ள சீல் பண்ணுவார். கையோட மேரேஜுமே பண்ணிப்பாரு. பட் இவர் நான் 10th பிளேஸ்ல போட்டுருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அஷிராமா செஞ்சோ தனியாக பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம மிட்டோ உசுமாக்கியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியே அதிக அளவுக்கு சீன்ஸை வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக மினோட்டோட மாங்கா வந்துச்சுல்ல, அதில் தான் நம்ம மிட்டோ உசுமாக்கியை ஓரளவுக்கு நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி பெருசாக எங்கேயுமே காமிக்கல அப்படின்றதுனால இவங்களை பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸ்ல இருக்கிறது சுனாடே அண்ட் டேன். சுனாடேவும் டேனும் எப்படி லவ் பண்ணுவாங்கன்னா நம்ம டேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒக்காகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக அவர் ஒரு சில இடங்களில் பேசுவார் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்து நம்ம சுனாடே டேனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேம் டைம் டேனுமே பார்த்தீங்கன்னா சுனாடேவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னதான் இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில நாட்கள் சந்தோஷமாக லவ் பண்ணி கொண்டு இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நம்ம டேன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் அடிபட்டு இறந்து போயிடுவார். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களால இவங்களுடைய லவ் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட்டான காதல் கதைன்றதுனால இதை நான் இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸ்ல இருக்கிறது யாகிகோ அண்ட் கொனான். இவங்க ரெண்டு பேரோட லவ்வுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் காமிச்ச ஒரு சில இடங்கள்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணுவாங்க. ஐ மீன் அக்கட்சுக்கி டீம் உருவாச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியில இருந்தே ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் என்ன ஒன்று அதை அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்பப்போ லைட்டாக மட்டும் காமிப்பாங்க. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான காதல் கதை தான். பிகாஸ் நம்ம ஆன்சோ பார்த்தீங்கன்னா கொனானை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுவான் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம யாகிகோவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காம நாகோட்டோ கிட்ட இருக்கக்கூடிய கத்தியில குத்தி அவரே சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. அதனால இந்த லவ்வுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்ல இதை 8th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது சாசுகே மற்றும் சகுரா. நம்ம சகுரா சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா சாசுகேவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருப்பா. அவ எந்த அளவுக்கு சாசுகே மேல பைத்தியமா இருப்பான்றத நம்ம சீரிஸ்லயே பார்த்திருப்போம். சாசுகே எது பண்ணாலுமே இன்ஃபேக்ட் நம்ம சாசுகே சகுராவை கில் பண்ண வந்தாலுமே அதையுமே பொறுத்துக்கிட்டு சகுரா பார்த்தீங்கன்னா சாசுகேவை தான் லவ் பண்ணுவா. பட் நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சகுராவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. பட் காலங்கள் போக போக நம்ம சாசுகேவுக்குமே பார்த்தீங்கன்னா சகுராவை பிடிக்க ஆரம்பிக்கும். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா அவருக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் நம்ம சரடா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறப்பாங்க. ஸோ என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்னாலுமே கடைசியில பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிறது அசுமா அண்ட் குரணை. அசுமாவும் குரணை லவ் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கும். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காமிக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா நம்ம அசுமா இறந்து போவார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே காமிப்பாங்க. அசுமா அண்ட் குரணை இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறந்திருப்பான். அவன் பேர் கூட மிராயின்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒண்ணு இவங்க ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நம்ம ஹிடன் பார்த்தீங்கன்னா அசுமாவை போட்டு தள்ளி இருப்பாரு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் ஸ்டோரியை அதுக்கு மேலே இவங்களால எடுத்துக்கொண்டு போயிருக்க முடியாது. You two seem to be getting along. Idiot. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ்ல இருக்கிறது ஷிகமாரு அண்ட் டெமரி. இவங்க ரெண்டு பேரோட லவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா இந்த லீஃப் லெட்சில் சின்ன எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஆரம்பிச்சது காதலில் தான் போய் முடியுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட லவ்வுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸாக தான் சண்டை போடுவாங்க. பட் காலங்கள் போக போக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு பக்கம் கியூட்டாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ரகடாகவும் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதுலேயும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு போவாங்க. அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம ஷிகமாரு வேற மாதிரி நினைச்சு டெமரி கூட போயிட்டு இருப்பான். டெமரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நினைச்சு ஷிகமாரு கூட வந்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நிஜமாவே ஃபன்னியாக தான் இருக்கும். பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு அந்த ஒரு சீனை பார்த்துருங்க. ஷிகமாரு அண்ட் டெமரி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் மேரேஜ் நடந்திருக்கும். மேரேஜ் நடந்தது மட்டும் இல்லாமல் பொருட்டோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஷிகடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். ஸோ இவங்களுடைய லவ் ட்ராக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் இவங்களை 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன்.
இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது இட்டாச்சி அண்ட் இசுமி. சின்ன வயசுல இருந்தே நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா பெருசாக யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. அவர் பேசின 2 பேருனா ஒன்று நம்ம ஷிஷியோ உச்சிகா, இன்னொன்று இசுமி. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இட்டாச்சிக்கும் இசுமிக்கும் ஒரு லவ் போற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதை மாற்றி மாற்றி சொல்லிக்க மாட்டாங்க. பட் நம்ம இட்டாச்சி உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளுவார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம இசுமியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி தான் போட்டு தள்ளுவார். இட்டாச்சி இசுமியை எப்படி கில் பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இசுமியை பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி கெஞ்சுட்சுல லாக் பண்ணுவார். அந்த கெஞ்சுட்சுல நம்ம இசுமி இட்டாச்சி கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கெஞ்சுட்சுல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அண்ட் இசுமி இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடந்து பசங்களே பிறப்பாங்க. பட் அதன் பிறகு நம்ம இசுமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னஸ் வந்து அது மூலியமா அவங்க இறந்து போற மாதிரி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணுவார். அதே சமயம் அதை யூஸ் பண்ணி கொண்டு நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இசுமியை அவருடைய கையாலேயே சாவடிப்பாரு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே கண் கலங்க வைத்த ஒரு பதிவு தான். Sorry, Itachi. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ்ல இருக்கிறது மினோட்டோ அண்ட் குஷினா. இந்த பெஸ்ட் கப்புள் அப்படின்ற வேர்டுக்கு சிறந்த உதாரணமா இவங்க 2 பேருமே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம குஷினா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு வேற ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க. பட் படிக்கிறதுக்காக நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால நம்ம மின்டோ உசுமாக்கி இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள தானே 9 tailed beast இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடுத்து நம்ம குஷினாக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த 9 tailed beast சீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குஷினா கொனகா வில்லேஜில் இருக்கக்கூடிய அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது நம்ம மினோட்டோவுமே பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ்ல தான் படித்து கொண்டு இருப்பார். நம்ம குஷினாவோட யார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா அதை பார்த்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவை கலாய்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம குஷினாவை பார்த்தீங்கன்னா மர்மமான ஒரு 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அப்படி கடத்திட்டு போகும்போது நம்ம குஷினா என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுடைய தலைமுடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலர்ல. ஸோ அதை பிச்சு போட்டுட்டே வருவாங்க. குஷினா அவங்களுடைய தலைமுடியை பிச்சு போட்டு வரதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த முடியை பார்த்து யாராச்சும் நம்மளை காப்பாற்ற வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குஷினா அதை பண்ணுவாங்க. நம்ம குஷினா நினைச்ச மாதிரியே மினோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த முடியை பார்த்து நம்ம குஷினா இருக்கிற இடத்துக்கு வருவார். வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம குஷினாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவாரு. அப்படி வரும்போது தான் நம்ம மினோட்டோ குஷினா கிட்ட அவருடைய லவ் சொல்லுவார். மினோட்டோட ப்ரொபோசலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ அதன் பிறகு இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடந்து நம்ம நருட்டோ பிறப்பாரு. பட் அவர் பிறகும்போது தான் நம்ம மினோட்டோ அண்ட் குஷினா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. பட் ஆனால் இவங்க இறந்து போகும்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதை நீங்க சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. குஷினா சாகும்போது குஷினா கூடவே சேர்ந்து நம்ம மினோட்டோவுமே இறந்து போயிடுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்பிள்ஸ் தான். Why? Simple, because I didn't want to leave. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஒபிட்டோ அண்ட் ரின். ஒபிட்டோ எதனால இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆளா இருக்காரு அப்படின்றதுக்கு இந்த லவ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம ஒபிட்டோ ரின் மேல வச்சு இருந்த லவ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாரியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்னதான் இது ஒரு ஒன் சைடு லவ்வா இருந்தாலுமே நம்ம ஒபிட்டோவோட லவ் முன்னாடி எந்த ஒரு லவ்வுமே பெருசிலடா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒபிட்டோவோட லவ்வுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஒபிட்டோ மட்டும் தான் ரின் லவ் பண்ணுவாரு. ரின் ஒபிட்டோவை லவ் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒபிட்டோ சின்ன பையனா இருக்கும் போதே நம்ம ரின் மேல பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவுக்கு ஒரு கண் இருந்திருக்கும். காலங்கள் போக போக அது லவ்வா மாறி இருக்கும். லவ்வா மாறினது மட்டும் இல்லாம நம்ம ஒபிட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ரின் மேல அளவு கடந்த ஒரு பாசிட்டிவ்மே கொடுத்துருக்கும். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரின்னை ஒரு சிலர்லாம் சேர்ந்து கடத்திட்டு போயிடுவானுங்க. அவங்க கிட்ட இருந்து ரின்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கக்காஷி அந்த இடத்துக்கு போவாரு. பட் அப்படி போன இடத்துல எதிர்பாராத விதமா நம்ம ரின் பார்த்தீங்கன்னா கக்காஷியோட சிட்டோரில் மாட்டி இறந்து போயிடுவாங்க. இதை நம்ம ஒபிட்டோ தூரத்துல இருந்து பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. அவர் ஃபீல் பண்றதை வச்சு நம்ம ஒபிட்டோ ரின் எந்த அளவுக்கு லவ் பண்ணாரு அப்படின்றத ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஒபிட்டோ 4th கிரேட் நிஞ்சாவார் அப்படின்ற ஒரு பெரிய போரியை உருவாக்குவாரு. என்னதான் இது ஒரு broken லவ் ஸ்டோரியா இருந்தாலுமே பெஸ்ட் லவ் ஸ்டோரின்றதுனால இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்ரெடி எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம நருட்டோ மற்றும் இனட்டா தான். என்னதான் நம்ம இனட்டா சின்ன பொண்ணா இருக்கும் போது நருட்டோவை லவ் பண்ணியிருந்தாலுமே நருட்டோவை தவிர மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனட்டாவை தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அனிமேவை சொல்லலை, அனிமேவை பார்த்து கொண்டிருக்கும் ஆடியன்ஸை சொல்கிறேன். இப்போவே நிறைய பேர் ஹாப்பி லவர்ஸ் டேன்னு சொல்லிட்டு இனட்டாவுக்கு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இனட்டா அண்ட் நருட்டோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம இனட்டா சின்ன பொண்ணா இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனட்டாவை புள்ளி பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம நருட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இனட்டாவை காப்பாற்றுவார். பட் அப்போ நம்ம நருட்டோ வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது இல்லையா. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம நருட்டோவை போட்டு அடிக்க ஆரம்பிப்பானுங்க. நருட்டோ அடி வாங்குறத பார்த்து நம்ம இனட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா நருட்டோ மேல கிரஷ் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே படிப்படியா நம்ம நருட்டோ அங்கங்க பண்றதெல்லாம் பார்த்து நம்ம இனட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ மேல லவ்வே வந்துடும். நருட்டோ இனட்டாவோட பக்கத்துல வந்து நின்னாலே இனட்டாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல மாறும். அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சுனின் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி இனட்டாவை போட்டு அடியன்னு அடிப்பான். அதை பார்த்து காண்டான நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேஜி கூட சண்டைக்கு போயிருப்பான். இதே மாதிரி பெயின் அசால்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் கிட்ட நருட்டோ பயங்கரமான அடி வாங்குவான். அதை பார்த்து காண்டான நம்ம இனட்டா பெயின் கிட்டே டைரக்டா சண்டைக்கு போவாங்க. நம்ம இனட்டா நருட்டோ மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு சீனே போதும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு சில காலங்கள் போக 4th கிரேட் நிஞ்சா அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இனட்டாவுக்கும் நருட்டோவுக்கும் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்தது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்குமே 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்னு ஈமாவரி, இன்னொன்னு பொருட்டோ. ஸோ கடைசி வரைக்குமே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கப்பலா தான் இருப்பாங்க.
ஸோ கைஸ் நம்ம வீடியோ 2 வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் இருக்குல்ல, அதில் உங்களுடைய ஃபேவரட்டான கப்பல் யார் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மால்டோ பாய். போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.